ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. எப்பவும் போல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையல், ஆனால் நம்ம கண்களுக்கும் வயிற்றுக்கும் ஸ்பெஷல் விருந்தாக அமையுங்க. வெளிப்புறம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, தேங்காய் சாப்பாடு ப்ளஸ் ஒரு 4-5 சுவையோட மேங்காய் சால்சா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் பாஸ்மதி ரைஸில் நம்ம சாதம் செஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். சாதத்தில் வேணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இது சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டினா விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸில் சாதம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. எதுக்கும் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து அடியில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மேங்கோ சால்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1.5 மாங்காய் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த மாங்காய் நல்லா செங்காயாக இருக்கணுங்க. வெறும் புளிப்பாக காயாக மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப பழுத்து இனிப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி அந்த சுவையில் இருந்துச்சுன்னா மேங்கோ சால்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக வெட்டிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆலப்பினோ அப்படிங்கிற மிளகாயை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா காரமாகவும் இருக்கும், ஆனால் நம்ம குடமிளகாய் மாதிரி நல்லா ஃப்ளெஷியாகவும் இருக்கும். அதனால் இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மெக்சிகன் டிஷ்ஷு. அவங்க யூஸ் பண்ணுற அதே மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு பச்சை மிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள் மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு பத்தலை அப்படின்னா எலுமிச்சை ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த சல்சா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜூஸு இந்த மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது பெப்பர் பொடி, மிளகாய், உப்பு, இது எல்லாமே நல்லா கலந்து ஒன்றா வந்துடுங்க. அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் முன்னால் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் சாதத்தை தாளிச்சிடலாம். ஸோ ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு ப்ளஸ் சீரகம் யூஸ் பண்ணுங்கள். சீரகம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 1 ஸ்பூன். ஸோ தேங்காய் சாதத்துக்கு சீரகம் நிறைய போட்டால் நல்லாயிருக்குங்க. இதில் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு காம்போலே போட்டு 2யும் வணக்கிக்கலாங்க. கடலைப்பருப்பும் முந்திரியும் சிவக்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் பொடி பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வணக்கிக்கலாங்க. அதில் ஒரு மூடி தேங்காயை திருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். தேங்காய் பத்தாமல் இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு மூடி தேங்காய் போடுங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உங்கள் சாதத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை இப்போவே போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சாதம் போட்டதுக்கப்புறம் உப்பை போட்டிங்கன்னா ஒரு இடத்துல உப்பாக இருக்கும், ஒரு இடத்துல உப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த வெங்காயம் தேங்காய்க்குள்ளேயே உப்பு போட்டுட்டிங்கன்னா இது நல்லா கலந்துரும். இதுக்கப்புறம் நீங்கள் சாதம் போடும்போது எல்லா இடத்துலையும் பரவலாக ஒரே மாதிரி உப்பு ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம போட்ட சாதத்தை ஃபுல்லாக கலக்குனா நம்ம தேங்காய் சாதம் ரெடி. அடுத்தது நம்ம ஃபிஷ் ஃப்ரை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம திலாப்பியா அப்படிங்கிற மீனை வாங்கியிருக்கேன். இங்கே திலாப்பியா தான் ரொம்ப காமன். இந்த மீன் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்ப்பை வீண் பண்ணாது. மற்ற மீனெல்லாம் வாங்கினோம்னா ஒரு தடவை நல்லாயிருக்கும், ஒரு தடவை நல்லா இருக்காது. ஸோ இது ஆல்வேஸ் பெஸ்ட். இங்கே மீன்களை அந்த முள்ளையெல்லாம் எடுத்து வெறும் அந்த சதை பகுதியை மட்டும் விற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் இஷ்டமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீன்களெல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேங்க.
இந்த மீன்களை வந்து நீங்கள் முதல்ல மசாலா போட்டு மேரினேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக உப்பு, மிளகு பொடி, மிளகாய் பொடி இந்த 3ஐயும் வந்து ஒரே மாதிரி எல்லா பக்கம் தூவி தோசைக்கல்ல வந்து போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் டு மீடியம் ஹையில் இருக்கட்டும். நீங்கள் இந்த மீன் வறுக்கும்போது அடிக்கடி திருப்பி போடக்கூடாதுங்க. ஒரு தடவை மசாலா பக்கம் உள்ளே போட்டோம்னா அது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி ஒரு கப் போடணும். இந்த மாதிரி சமைக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா வந்து ஒரு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது மேலே வந்து அந்த மீன் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் பிக்கும்போது அப்படியே நல்லா ஃப்ளேக்கியாக லேயராக சாஃப்டாக உள்ளே இருக்கும். இப்போ நான் மசாலா பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ போட்ட உடனே மேலே மறுபடியும் வந்து உப்பு, மிளகு பொடி, மிளகாய் பொடி இதை எல்லாத்தையுமே வந்து சரிசமமாக தூவி விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் காரம் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மிளகாய் பொடி எச்சா பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மீன் வேணுமோ அந்த மாதிரி சுட்டுக்கலாங்க. ஏன்னா மேரினேட் பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரே டேஸ்ட்டாக தான் வரும். இதில் வந்து காரத்தை வந்து எச்சாவும் கம்மியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரே ஒரு தடவை தான் திருப்பணும், அதுக்கப்புறம் எடுத்துடணும். நீங்கள் அடிக்கடி நாங்கள் திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த கிறிஸ்பினஸ் வராது வெளியே. அதுவும் போல் வெளியவே சாஃப்டாக இருக்கும். அதுவும் போல் பிஞ்சு பிஞ்சு வரும். அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரே தடவை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான க்ரஸ்டியான ஒரு ஃபிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை, மேங்கோ சல்சா, தேங்காய் சாதம் எல்லாமே ரெடி. இதை 3 காம்பினேஷனும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.